கடைசி கட்டமாக வந்து விஜய் சாரை பார்க்கலாம். அப்போ கட்சி ஆரம்பித்தார். விஜய் சாரை பார்ப்போம், தளபதியை பார்த்தா எங்கள் ஊருக்கு வந்து விடிவு காலம் வரும் அப்படின்ற இதில் சில தலைவர்களை பிடிச்சி அவரோட ஆலோசகரை பிடிச்சி எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும், எங்களுக்கு இந்த விவசாய நிலத்தையும் எங்கள் கிராமத்தையும் மீட்டு தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று ஏகனாபுரம் கிராமத்துக்கு வருகை தர இருந்த தளபதி அவர்களை, விஜய் சார் அவர்களை அரசாங்கம் வந்து சில நெருக்கடிக்காக பாதுகாப்பு சூழ்நிலை கருதி பரந்தூர்ன்ற கிராமத்தில், இந்த வரைபடத்திலே வர பரந்தூர் கிராமத்தில் எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. நாங்களும் சந்தித்தோம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. அவர் வந்து என்ன பண்ணார், நான் மக்களுக்கோசம் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு ஏகனார் வந்து உங்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்காத போட்டான் அந்த ஆள். நான் இங்கே வந்து பார்க்கத்தான் உங்களுக்கு எனக்கு ஆதரவு கிடச்சிது அப்படின்னு என்ன பண்ணார், அவர் சொன்னார். ஏகனாபுரம் ஊருக்குள்ளே வந்து அந்த திடலில் தான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கே தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ளே வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. எங்களை வந்து சந்தித்த தளபதி இப்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, விவசாய நிலத்தை அழிச்சிட்டோம், இந்த ஏரி குளம் குட்டைகளை அழித்து இப்படி ஒரு வளர்ச்சி தேவையா அப்படின்னு அவரே வந்து அப்போ ஆண்ட கட்சி வந்து டிஎம்கேவை பார்த்து கேள்வி கேட்டார். தெய்வம் மாதிரியா எங்களுக்கு அந்த இவர் யார் விஜய் வந்தார், ஆதரவு கொடுத்தாரு. நாங்களும் ஆதரவு கொடுத்தோம். நான் வந்தால் ஏகனாபுரத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்றைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு. நாங்களும் போய் பார்க்க போகிறோம். அந்த தெய்வம், அதாவது விஜயை வந்து நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோம். எம்ஜிஆர் எப்படி தெய்வமாக கொண்டாடுறாங்களோ அது மாதிரி நாங்கள் விஜயை இப்போ கொண்டாடுறோம். நான் ஓட்டு போடலான்னு போனேன். எங்கள் பேத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னான், தளபதி விஜய்க்கு போடு தாத்தா அப்படின்னு எங்கள் பேத்தி சொல்ல அனுப்புது. விஜய் அவர்களே, அந்த அளவுக்கு 5 வயசு எங்கள் பேத்திக்கு. எங்கள் பேத்தி வந்து விஜய்ன்னு சொல்கிறேன், நான் தளபதி விஜய் தாத்தா அப்படின்னு சொல்லுது எங்கள் பேத்தி. அந்த அளவுக்கு உனக்கு பிறந்த பசங்க கூட உனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எவனுமே வர முடியாது விஜய் அவர்களே. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ அந்த நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போனது ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சார், நாங்கள் பல கட்ட போராட்டம், பல அரசியல் தலைவரை பார்த்துறோம் சார். எங்களோட குறிக்கோள் என்னென்னா, எங்களோட கிராமம் அழியக்கூடாது, விவசாய நிலம் அழியக்கூடாதுன்னு தான் எங்களோட கிராமம். வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் பரந்தூர் போராட்ட குழு அல்ல. வளர்ச்சி வேணும், எங்கே வளர்ச்சி இல்லையோ அங்கே கொண்டு போய் சேருங்க. அதே போல் இருக்கிற தமிழ்நாட்டிலே ஏதோ கொஞ்சம் இடம்தான் விவசாயம் இருக்குது. அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த பகுதி மட்டும்தான் விவசாய நிலம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 போகம் விளையக்கூடியது. அதுவும் நெல் தான் விளையக்கூடிய, ஃபுல்லாக பகுதியும் நெல் விளையக்கூடியது. இந்த பகுதியெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து நமக்கு உணவு பற்றாக்குறை வரும். இது நெற்களஞ்சியம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏரிகள் மிகுந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். இதெல்லாம் அழிக்கக்கூடாது, அழித்தா சென்னைக்கு பெரும் ஆபத்து வரும் அப்படின்னு பல வகையில் நாங்கள் பல தலைவரை பார்த்து சொல்லிட்டோம். ஆனால் முன்னாடி ஆண்ட கட்சி வந்து டிஎம்கே, திமுக வந்து நாங்கள் சொன்னதை அவங்க வந்து காது கொடுத்து கேட்கல. ஏன்னா இங்கே சுற்றி இந்த நிலத்தை சுற்றி பினாமிங்க நிலத்தை வாங்கி போட்டாங்க, மாஃபியாங்க. ஆமாம், ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு இப்போ இல்லை, 2009 முன்னாள் முதல் ஓபிஎஸ்லேருந்து சசிகலா மேடம்லேருந்து உதயநிதி, சபரீசன் ஐயா எல்லாமே இங்கே ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, முன்னாள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே இந்த வரைபடத்தை சுற்றி அந்த வரைபடம் ஸ்கெட்ச் போட்டது பார்த்திங்கன்னா 2009 ஏடிஎம்கே பீரியடில் ஆரம்பிச்சிது. அப்போவே பார்த்திங்கன்னா அவங்க அதை சுற்றி நிலத்தை வாங்கி போட்டாங்க. போட்டுட்டு அவங்களோட நிலம் இன்க்ரீஸ் ஆகணும், ரேட்டு இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காகவே இந்த திட்டத்தை இங்கே திணிக்கணும்னு பார்க்குறாங்க. அதாவது கொண்டு வந்து மக்களுக்கு நலனும் சேர்க்கணும் இல்லை, இந்த திட்டத்தை இங்கே திணிக்கணும், நம்மளோட நிலம்லாம் வந்து லேண்டு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதால நிறைய வேலை பார்த்தாங்க. எம் கிருஷ்ணமூர்த்தி, ஏகனாபுரம் சண்டை முருகேஷ் நாயக்கர், அதாவது போராளியினுடைய வெற்றியினுடைய 2வது படி நான். அதனால் 2 வருஷம் போராடி எனக்கு இதய நோய் வந்துச்சு. அவர் வந்து 300 ஏக்கரை வச்சுக்கிறாரு நெமிலியில், அது கொண்டாடல. ஏன் பன்னூரில் போட்ட ஏரோப்ளான் திட்டத்தை இங்கே கொண்டாந்த ஒரு கண்ணாடிக்காரன் ஒருத்தன் கேஸ் போட்டான். அந்த ஒருத்தனுக்காகவசம் ஏகனாபுரத்துக்கு வந்து 13 ஊர் அழிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 13 அழிக்கிறியே, கோபாலபுரம் மட்டும் எனக்கு விட்டுரு, நாங்கள் இந்த ஊரை தத்து கொடுத்துறோம் உனக்கு. அப்படி இல்லையா,
நெம்மிலேசியில் 300 ஏக்கர் எனக்கு கொடு, நான் ஒரு ஆள் அங்கே வந்து பேசிக்கிறேன். ஏரோப்ளேன் வரணும்னு சொன்னால் அதாவது மெட்ராஸுக்கும் மீனம்பாக்கத்துக்கும் ஏகனாபுரத்துக்கும் எத்தனை கிலோமீட்டரிலும் ஏரோப்ளேன் வரணும். ஜீவோ இருக்குது. 150 கிலோமீட்டர் தொலைவில் தான் ஏரோப்ளேன் அமையணும். 60 கிலோமீட்டர் 40 மைலேஜுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே ஏரோப்ளேன் கொண்டு வரக்கூடாது. அடுத்தபடியாக நேவின்ற அரக்கோணத்தில் 10 கிலோமீட்டர் தொலைவில் ஏரோப்ளேன் போவாங்க செட்டு. இங்கே ஏரோப்ளேன் கொண்டாந்தால் அந்த நேவி அழிஞ்சிடும். முன்னாள் ஆண்ட டிஎம்கே ஆட்சியும் சரி ஏடிஎம்கே ஆட்சியும் சரி, டிஎம்கே ஆட்சியில் சொல்லி புரிஞ்சிக்கல. நாங்கள் ஏடிஎம்கே தலைவரையும் பார்த்தோம். அவங்க வந்து இந்த திட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. நாங்கள் விவசாயிங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுறோம், உயிர் உள்ள வர போராடுறோம். ஆனால் எங்கள் கிராமத்துக்காக விவசாய நிலத்தை அழிக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட குறிக்கோள். இந்த திட்டம் இங்கே திணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொன்னோம். ஆனால் இது யாரும் புரிஞ்சிக்கல. நம்ம வந்து எந்த வழியில் சொன்னால் அரசாங்கம் கேட்கும், புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட போராட்டம் வந்து வெளி உலகுக்கு கொண்டு போனால் எந்த அரசியல் தலைவர் பார்த்தா இந்த போராட்டம் வந்து வீரியம் அடையும் அப்படின்னு பல கட்ட தலைவர் சார். கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் போராட்டம் ஆரம்பித்து ஒரு 1200 நாட்களாக போராடிட்டு இருந்தோம். பல தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 40 தலைவர். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமான் அண்ணன் வந்தார். அதுக்கடுத்து பல கட்ட தலைவர் சீமான், திருமாவளவன், அன்புமணி அண்ணன், அதை மாவட்ட செயலாளருங்க, ஏடிஎம்கேலேருந்து மாவட்ட செயலர், இந்த பல தலைவர் வந்துட்டாங்க. கடைசி கட்டமாக வந்து விஜய் சாரை பார்க்கலாம். அப்போ கட்சி ஆரம்பித்தார். விஜய் சாரை பார்ப்போம், தளபதியை பார்த்தா எங்கள் ஊருக்கு வந்து விடிவு காலம் வரும் அப்படின்ற இதில் சில தலைவர்களை பிடிச்சி, அவரோட ஆலோசகரை பிடிச்சி எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும், எங்களுக்கு இந்த விவசாய நிலத்தையும் எங்கள் கிராமத்தையும் மீட்டு தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையை ஏற்று ஏகனாபுரம் கிராமத்துக்கே வருகை தர இருந்த தளபதி அவர்களை, விஜய் சார் அவர்களை அரசாங்கம் வந்து சில நெருக்கடிக்காக பாதுகாப்பு சூழ்நிலை கருதி பரந்தூர்ன்ற கிராமத்தில், இந்த வரைபடத்திலே வர பரந்தூர் கிராமத்தில் எங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. நாங்களும் சந்தித்தோம். என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. விஜய் என்ன பண்ணார், ஏகனாரை வர அப்படின்னு பர்மிஷன் கேட்டார். மக்கள் ஐசி ஏர்போர்டு போகிறேன்னு சொல்கிறானே இவன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டார். வரத்துக்கு முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணால், காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் இன்றைக்கி வராருன்னு சொன்னால் 5 மணிக்கெலாம் பர்மிஷன் கொடுக்கலை இவனுக்கு. அப்புறம் எங்கள் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பரந்தூர் சத்தத்தில் அங்கே எஸ்மெட் போட்டாங்க. அங்கே வந்து ஒரு 12-1 மணிக்கு வந்தார் விஜய். அவர் வந்து என்ன பண்ணார், நான் மக்களுக்கோசம் வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு ஏகனார் வந்து உங்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்காத போட்டான் அந்த ஆள். நான் இங்கே வந்து பார்க்கத்தான் உங்களுக்கு எனக்கு ஆதரவு கிடச்சிது அப்படின்னு என்ன பண்ணார், அவர் சொன்னார். ஏகனாபுரம் ஊருக்குள்ளே வந்து அந்த திடலில் தான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கே தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ளே வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மக்களோட கஷ்டத்தை கேட்கணுன்ட்டு எங்கள் ஊருக்கே வரத்துக்கு பிளான் பண்ணாங்க. அவரை இந்த சுங்காசத்திரத்துலேருந்து உள்ளே வர விடாமையே ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணி இந்த சைடு போ அந்த சைடு போன்னு போலீஸுங்களே இப்படியும் அப்படியும் துரத்தி அவர் காலையில் 10 மணிக்கு வரேன்னு சாயந்தரம் 3 மணிக்கு வந்தார். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவரை வர விடாமல் பண்ணி அவர் எல்லாத்தையும் தடுத்து அவரை பேசி எல்லாம் பண்ணின்னு அவரால் முடியுன்ற அளவில் வந்தார். வந்து எங்களாண்ட எல்லோருக்கிட்டேயும் இறங்கி மக்கள்கிட்ட கை கொடுத்து பேசிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு போனார். நான் வந்தால் ஏர்போர்ட்டு நிச்சயமாக வராது, நான் தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனார். என் பேர் வேதவல்லி, நான் ஏகனாபுரம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். நான் போராட்டக்குழு தலைவராக இருக்கேன். பரந்தூர் அதை பசுமை விமான நிலத்து திட்டத்துக்காக எதிர்த்து போராடி இருந்தேன். விஜய் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதனால் பரந்தூருக்கு வந்தார். நாங்கள் எங்கள் கையில் விளையிற நெல்மணியை அறுத்து நாங்கள் அவருக்கு நாங்கள் விவசாயம் காப்பாற்றுன்னு சொல்லி நாங்கள் நெல்மணியாக கையில் கொடுத்து பூ கொத்தெல்லாம் கொடுத்து நாங்கள் அவரை வர வைத்து எங்கள் ஊரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி நானே காலில் குவிந்து கதறி அழுதேன். நீ அழுவாதம்மா, நான் உனக்கு இருக்கிறேன், நீ என் காலெல்லாம் விழாதம்மா, எனக்கு அழ வருது, நீ காலில் விழாதம்மா, நான் இருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. அதை நம்பி தான் நாங்கள் இத்தனை நாளாக அந்த போராட்டத்தை கழுவி விட்டோம். இந்த விஜய் எப்போ பரந்தூருக்கு வந்தாரோ அப்போ நாங்கள் போராட்டத்தை கை விட்டோம். இல்லைன்னா நாங்கள் போராட்டம் நடத்தின்னு தான் இருந்தோம். எங்கள் விஜய் வந்து எங்களுக்கு துணையாக இருப்பார், நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போது அவர் ஜெயிச்சு முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கோம்.
எங்களுக்கு எவ்வளோ இப்போ நம்பிக்கையாக இருக்குது. எங்களை வந்து சந்தித்த தளபதி இப்போதைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, விவசாய நிலத்தை அழிச்சிட்டோம், இந்த ஏரி குளம் குட்டைகளை அழித்து இப்படி ஒரு வளர்ச்சி தேவையா அப்படின்னு அவரே வந்து அப்போ ஆண்ட கட்சி வந்து டிஎம்கேவை பார்த்து கேள்வி கேட்டார். இந்த பரந்தூர் மக்கள், ஏகனாபுரம் மக்களுக்கும் பரந்தூர் மக்களுக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன், நான் முதல்வராக வந்தால் இந்த திட்டம் இங்கே வராது அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் வாக்குறுதி கொடுத்தா, நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருங்க, நாம் வெற்றி பெறுவோம், இந்த திட்டம் இங்கே வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனார். நீங்கள் கஷ்டப்படாதீங்கோ, உங்களுக்கு ஏகனாபுரம் போகாது, நான் இருந்து உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நான் இருக்கிற வரைக்கும் வராது, உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதனாலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெறுப்பு ஆயிடுச்சு. எந்த கட்சிக்காரும் வந்து எங்களை எந்த ஒரு ஆறுதலையும் சொல்லலையே. 1000 நாளாக வந்து நாங்கள் இவ்வளோ மீட்டிங் போட்டுன்னு கிடக்கோம், எந்த கட்சிக்காரும் எந்த ஆறுதலையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதே மிஷன் விஜி தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் 10 பைசா செலவு இல்லாதோம். ஆனால் எங்கள் கட்சிக்காரங்க இவங்க அதிக துட்டு செலவு பண்ணாலும் அவர் 5 பைசா செலவு இல்லை, அவரு தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டு வர வச்சோம். நம்பிக்கை எங்களுக்கு யார் போட்டு வராதுன்னு தான் நம்பிக்கை. தெய்வம் மாதிரியா எங்களுக்கு அந்த இவர் யார் விஜய் வந்தார், ஆதரவு கொடுத்தாரு, நாங்களும் ஆதரவு கொடுத்தோம். நான் வந்தால் ஏகனாபுரத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஓட்டு போட்டோம். இன்றைக்கும் எங்களை கூப்பிட்டு பேசுகிறாரு, நாங்களும் போய் பார்க்க போகிறோம். அந்த தெய்வம், அதாவது விஜயை வந்து நாங்கள் தெய்வமாக நினைக்கிறோம். எம்ஜிஆர் எப்படி தெய்வமாக கொண்டாடுறாங்களோ அது மாதிரி நாங்கள் விஜய் இப்போ கொண்டாடுறோம். இன்றைக்கி 3 நாள் முன்ன விஜய் எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போய்க்கிறார். என்ன சொல்லிட்டு போனார் சொன்னால், நம்ம தொகுதியில் ஏர்போர்டு வராது, நம்ம முதலமைச்சர் ஒரு ஆறுதல் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ ஆறுதல் சொல்லிட்டு போய்க்கிறார். எங்கள் தளபதி விஜய் வந்து தான் எங்கள் மக்களுக்கு அவர் வந்து போனதுலேருந்தே நம்பிக்கை வந்து நிறைய வந்துச்சு சார். விஜய் சார் இப்போ முதல்வராக இருக்கார். இவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துருக்குறோம், இந்த போராட்டக்குழு, பரந்தூர் மாநில பசுமை எதிர்ப்பு போராட்டக்குழு சந்தித்து இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லா டேட்டாவும் வந்து ஃபைலோடு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவர் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இந்த திட்டத்தை நான் தடுக்கிறேன். அதே போல் நாங்கள் வந்து பல வகையில் போராட்டத்தை சார் மக்கள் சலிப்படைஞ்சிட்டாங்க. 1200 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எந்த அரசியல் தலைவருமே வந்து இதை நடத்த முடியாத போராட்டத்தை 1200 நாட்களை பண்ணி பார்த்துட்டு சலிப்படைஞ்சிட்டோம். சரி, இதுக்கடுத்து வந்து அவங்க பார்த்திங்கன்னா சுற்றி நிலத்துக்கு காசு தர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த திட்டத்தை வந்து இங்கே திணிச்சிருவாங்களோ அப்படின்னு எங்கள் மக்கள் மனசில் ஒரு அச்சம் அடைஞ்சதால் நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேசிவிட்டு இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டத்தை நகர்த்தணும்னா நம்ம வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். எல்லா தலைவரும் நாங்கள் ஆலோசனை கேட்டோம் சார், ஆலோசனை கேட்போம் எல்லா தலைவரும். ஆனால் முடிவு வந்து போராட்ட குழு தான் எடுக்கும், இந்த கிராம மக்கள் தான் எடுப்பாங்க. எல்லா தலைவருமே, எல்லா கட்சி தலைவருமே வந்து ஆலோசனை கேட்டேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு. சரி, நீதிமன்றத்தை அணுகுங்கன்னா நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு எங்கள் கிட்ட வந்து நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை. எங்களோட போராட்ட குழுவோ கிராமத்தை சார்ந்த நிதியை வச்சு தான் நாங்கள் இவ்வளோ நாளாக ஒரு 3 வருஷமாக போராட்டம் நடத்தியிருந்தோம். பல செலவுகள் பல கட்சி தலைவர்களுக்காக நம்ம இந்த மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணது பல செலவுகள் இருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் நிதி வச்சு தான், கை செலவு வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நீதிமன்றத்தை ஆளுங்கன்னா வந்து நம்ம நீதிபதியெல்லாம் வந்து இது பண்ணணும், அது சரி எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு எல்லா தலைவர்களும் அணுகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சார் இப்போ முதல்வராக இருக்கிற ஒரு தளபதி வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த கிராமத்துக்காக நான் எடுத்து கேஸ் நடத்துகிறேன், வாங்க எல்லா டேட்டா கொடுங்க, எல்லா டேட்டாவும் மறுபடியும் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தோம். மொட்டை அடித்தாங்க, கங்கையில் தண்ணியில் போய் ஏரியில் போய் எல்லாம் உயிர்ந்து சாவரன்னு போனோம். திருவோடு எடுத்துக்கணும் நாமத்தை போட்டு திரிஞ்சாங்க. எத்தனை தாரம் போலீஸு வந்து எங்களை அரசு பண்ணிவிட்டு மோசி வெள்ளைக்கோட்டில் அடித்தாங்க. நான் எல்லாத்துக்கும் போனோம், நாங்கள் எல்லாம் 3 பஸ் 4 பஸ்ஸு 5 பஸ்ஸு ஜனத்தங்க போய் நைட்டு 8 மணிக்கு தான் விடுவாங்க எங்களை. வீட்டுக்கு வந்துக்கிறோம். எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அதில் தான் எங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. எங்களை எத்தனை தாரம் அரசு பண்ணி கூட்டு போனாங்க தெரியா. பஸ்ஸு போகிற ரோட்டில் வந்து எல்லாம் பிறண்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு எந்த ஆறுதலும் சொன்னவங்க கிடையாது. வந்து விஜய் சார் என்னன்னா, அவங்க வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்ததுக்கு அவ்வளோ இந்த மக்கள் இப்படி ஆயிரான்னு சொல்லிட்டு இந்த ஏனாத்து மக்களை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து பர்மிஷன் கேட்டு அவர் வந்தார். அவர் வந்து அவருக்கு கூட அவங்க பார்க்கக்கூடாது, அவர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட இது பண்ணார். அவர் இந்த ஊரை யாகனார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ காசு செலவு பண்ணி கம்பகால எவ்வளோ சுத்தம் பண்ணாங்க தெரியா. ஜனம் எவ்வளோ ஜனம் வரும்னு
இந்த ஊரை இங்கே வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பருந்தூர் சத்தத்தில் வச்சாங்க. அவ்வளோ ஜனமும் நாங்கள் 5-6 பஸ்ஸு வச்சு இந்த ஜனங்க பூரா ஜனம் அவர் விஜய் சாரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு நான் பக்கத்தோட இருக்கிறேன், நான் வந்து இந்த ஊரை நான் விடமாட்டேன், ஏங்கனாபுரத்தை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்போயே வந்து பருந்தூரில் வந்து ஆறுதலை சொல்லிட்டு போனார். அந்த ஆறுதலை சொல்ல தான் அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் 10 வருஷம் செலவு இல்லாத எல்லாம் கோடியாக செலவு பண்ணாங்க. அவர் 5 நிமிஷம் செலவு இல்லாத வந்தார். மாநில மாநாட்டில் நான் சொன்ன விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின. நாங்கள் போராட போகிறோன்னு தெரிஞ்சே உடனே வந்து போலீஸ் வேன் வேணால் கூப்பிட்டு வந்து நாங்கள் அகதிகள் மாதிரி எங்களை கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எங்களை எடுத்து ஒரு சத்திரத்தில் அடைச்சி வச்சுட்டு நைட்டில் வந்து கூப்பிட்டு போய் விட்டு போவாங்க. நாங்கள் எங்கள் ஊரை தானே கேட்குறோம், அவங்களோட சொத்தை நாங்கள் கேட்கல. எங்களோட ஊரை கொடுங்க, எங்கள் குழந்தைங்களோட வாழ்வாதாரத்தை கொடுங்க. நாங்கள் ஆனால் முன்னோர் காலத்துலேருந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களோட ஊர் எங்களுக்கு வேணும். நாங்கள் வாழ்வாதாரம் எங்கே வெளியே போனால் நல்லா இருக்காது. நாங்கள் மொத்தமாக எங்கள் ஊரை கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் எதை பண்ணாலும் எங்கெங்கேயோ சேலம், இது நாமக்கல், திண்டுக்கல், மதுரை எங்கெங்கேயோ போகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். வந்து ஒரு நாள் வந்து எங்கள் ஊரில் வரல. அவருக்கு ஏன் எங்கள் ஊரில் வழி தெரியாதா? எங்கள் ஊர் பக்கத்தில் லேண்டு வாங்கி போட, மாங்காய் தோப்பு வாங்கி போட தெரியும், திராட்சை தோட்டம் வாங்கி போட தெரியும். அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு தான் அவங்க லேண்டெல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது எங்கள் ஊரில் வந்து யாரும் இது மாதிரி பண்ணாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஒரு நாளும் அவர் முன் வந்ததே கிடையாது. அவருக்கு எங்கள் ஊருக்கு வழி தெரியாதா? இல்லை ஏர்போர்ட் கொண்டு வரதுக்கு மட்டும் வழி தெரியுமா? அவர் ஃப்ளைட்டில் பறந்துட்டே போவாரா, இல்லை ஹெலிகாப்டரில் பார்த்துட்டு போவாரா? எங்கள் ஊருக்கு வர வழி தெரியாதா? வழி தெரியாதுன்னும் போது எங்களாண்டு எதுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு மீட்டிங் அப்படி போனோம்னா உடனே போலீஸ் அடித்து கொண்டு போவோம். அப்போ போலீஸுக்கு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்ல முடியுமா உங்களால்? எங்களோட இதுவாக தானே நாங்கள் கேட்குறோம். உங்களோட கஷ்டத்தை கேட்குறோமா, உங்கள் நஷ்டத்தை கேட்குறோமா, பணம் கொடுங்கன்றமா? நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில் நாங்கள் சாப்பிட்ற போகிறோமா? நீங்கள் கொடுக்குற ஃப்ரீ பஸ்ஸால் தான் நாங்கள் ஊருக்கு போக போகிறோமா? தேவை கிடையாது. நான் ஓட்டு போடலான்னு போனேன். எங்கள் பேத்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னான், தளபதி விஜய்க்கு போடு தாத்தா அப்படின்னு எங்கள் பேத்தி சொல்ல அனுப்புது விஜய் அவர்களே. அந்த அளவுக்கு 5 வயசு எங்கள் பேத்திக்கு. எங்கள் பேத்தி வந்து விஜய்ன்னு சொல்கிறேன் நான், தளபதி விஜய் தாத்தா அப்படின்னு சொல்லுது எங்கள் பேத்தி. அந்த அளவுக்கு உனக்கு பிறந்த பசங்க கூட உனக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எவனுமே வர முடியாது விஜய் அவர்களே. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இப்போ அந்த நம்ம தொகுதி எம்எல்ஏ வந்து சொல்லிட்டு போனதுலேருந்து ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை பற்றி நல்லா பெருமைப்படுறாங்க. எங்களை வாழ வை புரட்சி தலைவர் விஜய் அவர்களே, ரொம்ப சந்தோஷம். எங்களை விஜய் சார் வந்து இந்த திட்டம் இங்கே வராது, நம்பிக்கையாக இருங்க, இதுக்கு நான் பாதுகாப்புன்னு இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 வாய்தா போயிடுச்சு சார். 3 வாய்தாவை வந்து கேஸ் அதாவது வாய்தாவில் தான் போய்ட்டுருக்குது. இப்போ விஜய் சார் வந்த பிறகு இந்த மக்களும் சரி, எங்கள் கிராமம் பக்கத்தூர் கிராமம்லாம் இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. ஏன்னா முதல்வர் ஆகிட்டார். ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்டமே வந்து விஜய் சார் அவரோட தலைமை தான் வந்திருக்குது. எல்லாமே எம்எல்ஏவும் அவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் எம்எல்ஏ வந்த பிறகு எங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பார்த்திங்கன்னா எஸ்பிகே தென்னரசு அண்ணன் வந்து அவர்கிட்டையும் நாங்கள் முறையிட்டோம். அவர் எங்கள் கிராமத்துக்கு வந்து போராட்டக்குழு மறுபடியும் சந்திச்சுட்டு போனார். வெற்றி அடைஞ்ச பிறகு இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து போராட்டக்குழு சந்திச்சுட்டு, அதாவது இங்கே பரந்தூர் விமான நிலையம் வந்து பரிசீலனை பண்ணிட்டாங்க. இந்த இருக்கிற ஆட்சியெல்லாம் வந்து இங்கே கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு ஒரே வாரத்தில் வந்து இந்த திட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. விஜய் அவர்களே, எல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணி எங்களை சாவச்சார் அந்த ஆள். நீங்கள் வந்தீங்க, இப்போ தற்செயலாக நீங்கள் முதலமைச்சராக வந்துக்கிறீங்க. உங்களுடைய தெய்வ செயல், மக்களுடைய செயல், மக்களுக்கோசம் தான் பாடுபடுறீங்க. உங்களை 10 நாளாக இவனுங்க 2 பேரும் ஒன்று மேடையில் உட்கார வைக்காத சிறுமை பண்ணானுங்க. நாங்கள் டிவியில் பார்த்தோம். உலகம் ஃபுல்லாக நாங்கள் எல்லோரும் பஸ் எடுத்துக்கின்னு உன்னை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் வரலான்னு இருந்தோம். அவ்வளோ கொடுமை பண்ணானுங்க. நாங்கள் டிவியில் பார்த்துக்கிட்டு தாங்க வரோம், பேப்பர் பார்த்துக்கிட்டு தாங்க வரோம். எந்த ஊருக்கு ஒரு பஸ் வச்சுக்கின்னு உன்னை பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்தோம். இதுங்குள்ள 10-11 எம்எல்ஏ எப்படியோ நீ செட் பண்ணி எவ்வளோ முதலமைச்சராக உக்காந்த, ரொம்ப நன்றி எங்களுக்கு. எங்களை ஏர்போர்டு வராத, எங்களுக்கு பெருமைப்படு, எங்களை வாழ வை. நீ தான் எங்களை பருந்தூர் ஏர்போர்ட்டில் வந்து சொல்லிட்டு போனேன். அந்த ஆதரவு உங்களுக்கு கிடச்சிது.
நாங்கள் மக்கள் உனக்கோசம் பாடுபடுறோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறைபாடும் கிடையாது. இந்த ஏர்போர்ட்டு வந்ததுலேருந்து எங்களை எந்த கட்சியுமே எங்களை திரும்பி பார்த்ததில்ல. அதனால் எங்களுக்கு இவர் விஜய் சார் வந்த பேர் பரந்தூர் வெளியே வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னார். அதனால் நாங்கள் நம்பிக்கையாக இருந்து இப்போ மொத்தமாக நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறோம். எங்களுக்கு அதை காப்பாற்றி கொடுத்தா போதும் சார். எங்களுக்கு எந்த கட்சியும் எங்களை திரும்பி பார்த்ததே கிடையாது. நாங்கள் குழந்தைங்குட்டி வச்சுக்கின்னு அல்லா கொல்லப்பட்டிருந்தோம். எங்கே இந்த ஊரை விட்டு போய் நாங்கள் எங்கே கட்டாளிவோம் அதை சொல்லுங்கள் கொஞ்சம். எங்களுக்கு இந்த விஜய் சார் வந்த பேர் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சார். அதுவே எங்களுக்கு நன்றி. விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக நம் தலைவர் இருப்பார், முதல்வர் இருப்பாருன்னு எங்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்துட்டு போயிருக்கிறார். இப்போ ஆட்சி ஆள்ற முதல்வரும் எங்களுக்கு பக்கபலமாக வந்து எங்களுக்கு ஒரு இதுவாக கொடுத்துருக்கிறாரு சார். இங்கே விமான நிலையம் வராது, அதுக்கான உகந்த இடம் இது இல்லை அப்படின்ற மாதிரி முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரும்ன்றது நம்பிக்கையாக இருக்கிறோம். ஏகனாபுரம் மக்கள், குறிப்பாக ஏகனாபுரம் போராட்ட குழுவும் சரி, கிராமமும் சரி, அவரோட முழு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அவரோட இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ காலத்தில் இது எல்லாத்துலேயும் ஆலோசனை பண்ணி எங்களுக்கு நல்ல முடிவு தருவாருன்றது இந்த மக்கள் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் சார். அப்படி எங்களுக்கு வந்து இந்த நல்ல முடிவு வந்ததுன்னா அவருக்கு இந்த விவசாய மக்களும் ஏகனாபுரம் போராட்ட குழுவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.